ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, இது ஆன் ஆஃப் பட்டனு, இது 2 வால்யூம் தனித்தனியாக போட்டிருக்கோம். இது 2 வால்யூம், மெயின் வால்யூம், 2 பேஸு 2 ட்ரிபிள். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா டிவிடி இன்புட் செலக்டர் சுவிட்சு. இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா LA4440 டபுள் ஐசி யூஸ் பண்ண சால்கான் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக பேஸ் டபுள் போர்டு வருது. இது ஃபுல் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மட்டும்தான். 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஐசி ஹீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி டிசியை மாற்றுறதுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப்ஸ் ரெக்டிஃபயரு, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக நம்ம 4 டையோடு யூஸ் பண்ணி கூட பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ரெடி பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 012 3 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபயரில் எதனா பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் இந்த ஃபியூஸ் போயிடும். அதுக்காக தான் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் இந்த ஃபியூஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ். இப்போ பேக் சைடு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூவு. இதில் பார்த்தீங்கன்னா சிடி டிவிடி டிவி இது ஆக்ஸ் இன்புட்டு. இதில் லெஃப்ட் ரைட் சாக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கீழே இது வந்து டம்மி தான். நம்ம அதில் கொடுத்திங்கன்னா ஓவர்லோட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஏசி மெயின் கார்டு. இது 230 வோல்ட் இன்புட் கொடுத்ததுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த பவர் சப்ளை ஒயரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் செலக்டர் சுவிட்சை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆஃப்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் யூஎஸ்பி ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ஆன் பண்ணால் தான் யூஎஸ்பி ஒர்க் ஆகும். இது ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா இன்புட் செலக்டர் சுவிட்சு. இதோட லைன் பார்த்தீங்கன்னா இந்த சிடி டிவிடி இன்புட் அண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 6 கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் 2 கண்ட்ரோல் மட்டும் மெயின் வால்யூமாக யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 2 வந்து பேஸ் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எல்இடி லைட் வந்து 1K ரெசிஸ்டர் போட்டு 12 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பில் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளே கம்பெனியோடது. இது பார்த்தீங்கன்னா கிளியாரிட்டி நல்லாயிருக்கு. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆம்ப்ளிஃபயருக்கும் ஐப்ளே கம்பெனி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். அதனால் சால்கான் போர்டில் இருக்க 7805 யூஸ் பண்ணி 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு 7805னா என்னென்னே தெரியாது. அது பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணுது. இதுக்கு 12 வோல்ட் இன்புட் கொடுத்திங்கன்னா 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். நம்ம 12 வோல்ட் கொடுத்தோம்னா ப்ளூடூத் போர்டு வந்து போயிடும். அதனால தான் நம்ம 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம குறைஞ்ச நேரம், அதாவது 1 மணி நேரம் மட்டும் பாட்டு கேட்டோன்னா ஐசி ஹீட் ஆகாது. பட் அதுக்கு மேலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனில் இருக்கும்போது ஐசி ஓவராக ஹீட் ஆகும். அதனால் ஐசி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் பிளேட் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போர்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீட் பிளேட் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஹீட் பிளேட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு ஹீட் பிளேட் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஐசி டேமேஜ் ஆகும் பார்த்துக்கலாம். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் ரிசல்ட்டு. பட் நம்ம 6 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 8 இன்ச் 2 ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணுது. கிளியாரிட்டி நல்லாவே இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் இறைச்சலாக கிடைக்கும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.